துதி கன மகிமையெல்லாம் அவருக்கே நம்ம செலுத்துகிறோம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர்னு நம்ம வாசித்திருக்கிறோம். நம்ம தைரியமாக துதிக்க வேண்டியதானே. துதி பண்ணால் அவர் வருவார்னு தெரியுதில்ல, அப்படியே பயப்படணும். நீங்கள் மனுஷனை கூப்பிட்டு பாருங்களேன், வரவே மாட்டான். இந்த ஹோட்டலில் சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் ஊழியத்துக்கு வெளியில் போகும்பொழுது பசிக்கிறப்ப எங்கேயா ஹோட்டலில் டிப்ஸு கொடுக்குறவங்கள தான் அவங்க கவனிப்பாங்க. ஏன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போல்லாம். டிப்ஸு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வேறு போகலாம். அந்த சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் தெரியாது. கெட்டு போன சாப்பாடு அதெல்லாம் எந்த கேரண்டி இப்போல்லாம் எங்கேயும் கிடையாது. ஆனால் நம்மளை வந்து வான்னு உட்கார வச்சு இலை போடுறதுக்கே டிப்ஸு கொடுக்குறவனா இருக்கணும். பார்த்தீங்களா, கூப்பிட்ட தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க சப்ளையர்லாம். மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர், கணவன், கீழே வேலை செய்கிறவங்கள கூட நீங்கள் வந்து வேலை வாங்க முடியாத காலம் இந்த காலம். ஆனால் கூப்பிட்டோன்னே உடனே வந்து உங்களுக்கு பதில் கொடுக்குறவ இயேசு ஒருவரே. கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறவர். உன் கண்ணீரை மாற்றி உனக்கு ஆனந்த களிப்பை தருகிற கர்த்தர், உன்னை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. உன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார். நீ கூப்பிடு, உனக்கு பதில் கொடுப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அது கர்த்தரால் முடியுங்க தீர்க்கிறதுக்கு. அந்த கஷ்டத்தை மாற்ற, அந்த வியாதி, அந்த மரண படுக்கையை மாற்ற கர்த்தர் ஒருவரால் முடியும். விசுவாசத்தோடு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அப்படி பிரசன்னம் அப்படியே இருக்கணுங்க நமக்கு. அப்படி பிரசன்னம் இருக்கணும். அவர் பிரசன்னம் இல்லைன்னு வச்சிங்க ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் பிரசன்னம் வேணும். துதிக்க ஆரம்பிங்க. பெருசாலாம் இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் நல்லவர்னு சொல்லுங்கள் போதும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்கள். சொல்லிகிட்டே இருங்க திருப்பி திருப்பி. அப்படியே ஒரு ப்ரெசன்ஸ், அவருடைய ப்ரெசன்ஸ் அங்கே வரும். அவருடைய சமூகம் அங்கே கடந்து வந்துடும். அவர் மகிமையாக இறங்கி வருவார். அவங்க சூழ்நிலையே மாறும். வேறு யாரும் கூப்பிட்டா வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் தாங்க வருவார். கர்த்தரை தாங்க நான் எப்பயும் முன்னாடி வச்சுருக்கிறேன். கர்த்தரை தான் நான் மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன், நம்புகிறேன். அவர் என்னை நம்பி உண்மை உள்ளவன் நினச்சி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறதுனால நான் ரொம்ப பயபக்தியோடு அந்த ஊழியத்தை செய்கிறேன். ஏன்னா அவர் என்னை நம்பி இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் என்னை நம்பி இருக்கிறார். என்னை உண்மை உள்ளவன் நம்பி ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அவருடைய ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறார். நீங்கள் கூப்பிட்டா வராமல் இருப்பாரா? கூப்பிடுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்ல ஆரம்பிங்க பார்ப்போம். உங்கள் கூட வந்துடுவார். சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா.